வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுகளில் சூப் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு 3 பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கு, தோலெல்லாம் நல்லா தனியாக வந்திருக்கு. இப்போ இந்த தோலை நீக்கிட்டு தக்காளியை மட்டும் மிக்சியில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடலாம். நல்லா திக்காகி கொதிக்க ஆரம்பிக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் இது கூட சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்தாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சூப் கூட பரிமாறுறதுக்கு நம்ம கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து நல்லா கிறிஸ்பியான பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பில் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இந்த பிரெட் துண்டுகளையும் சேர்த்துட்டு பரிமாறிடலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான தொண்டைக்கு இதமான டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.